திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது முதல் 100 நாள் வேலை திட்டம்னு இருந்துச்சுல, அது வந்து இப்ப பேர் மாத்தி விக்சிட் பாரத் கேரண்டி ஃபார் ராஸ்கர் அண்ட் அஜீவனித் மிஷன் அப்படின்னு ஒரு பேர் மாத்திருக்காங்க. அதுல வந்து 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா மாத்தப்படுது. இது வந்து ஜூலை 1ல இருந்து எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் ஃபுல் ஃபண்டிங், அதாவது 100% ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி மாத்திருக்காங்க. இதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை எங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்காக தமிழ்நாடுக்கு 2025 to 2026 எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா 5878 crores வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஆனா இப்போ 2026 to 2027 எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க அப்படின்னா 3923 crores தான் வந்து ஒதுக்கிருக்காங்க. இதுக்கு அகேன்ஸ்டா யாருமே இந்த பிரசன்ட் கவர்மெண்ட்ல இருந்து கேள்வி எழுப்பல. அப்போசிஷன்ல இல்லாத பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட இதுக்கு வந்து எதிர்த்து கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருக்காரு. ஆனா ரூலிங் கவர்மெண்ட் எதையுமே கேட்கல அப்படிங்கிறது நோட்டபிளான விஷயம். எதுக்காக இந்த ஃபண்ட் குறைச்சோம் அப்படின்னு ஜஸ்டிபிகேஷன் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 16th Finance Commission ரிப்போர்ட் படி தமிழ்நாடு ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கு, தமிழ்நாடு வந்து புவர் பாவர்ட்டி ஸ்டேட்டா இல்ல, தமிழ்நாடு வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்டா இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த ஷேர் லெவல் போதும். யூபி அண்ட் பீகார் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படிங்கறதுனால we have to develop them அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது எக்ஸாக்ட்டா டீலிமிட்டேஷனுக்கு கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் தான். அங்க பஞ்சாயத்து வந்து எதா இருந்துச்சு அப்படின்னா சீட்ஸா இருந்துச்சு, இங்க ஃபண்டிங்கா இருக்கு.